ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அந்த எம்பெருமானை இப்ப பற்ற வேண்டும். அவனை எந்த இடத்துல பற்றுவது என்பதை அடுத்தது அழகாக அதை ஆராய்ச்சி செய்து விளக்குகிறார். இப்படி அவனே உபாயமாக பரிகிரகிக்கும் இடத்தில், அந்த எம்பெருமானே உபாயம் என்று நாம் அவனை உபாயமாக ஏற்றுக்கொண்டு அவனிடத்துல சரணாகதி பண்ண வேண்டும். அதுதான் இங்க விஷயம். என்னன்னா, சரணாகதி உபாயமாக அவனை ஏற்றுக்கொள்வதுன்னா என்ன? சரணாகதி செய்வது. நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்தில் பிரார்த்திப்பது. அப்படி செய்யும் பொழுது பரத்வம், அவனுடைய 5 நிலைகளை எடுத்து விளக்கப் போகிறார். பரத்வம், வியூகம், அந்தர்யாமி, அவதாரங்கள், அர்ச்சாவதாரம், இந்த 5 நிலைகளை எடுத்து காட்டி இதிலே எது எளிய வழி, எந்த இடத்துல எம்பெருமானிடத்தில் நாம் சரணாகதி செய்வது எளிய வழி என்பதை காட்டப் போகிறார். அதிலே முதல்ல பரத்வம் என்று சொல்கிறார். இங்கே அந்தர்யாமியை பற்றி தனியாக சொல்லவில்லை என்றாலும் அது பரத்வத்திலே அடங்கினதாக வைத்துக் கொள்ளலாம். சரி, அந்த இப்படி அவனே உபாயமாக பரிகிரகிக்கும் இடத்தில் பரத்வம். பரத்வம் என்றால் எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை, அது தேச விப்ரகிருஷ்டமாய் கழிந்தது. தேச விப்ரகிருஷ்டம்னா என்ன? விப்ரகிருஷ்டம்னா ரொம்ப தூரத்திலே இருப்பது என்று அர்த்தம். இப்பதானே நாம் பார்த்தோம். சேயன், அணியன். சேயன்னா ரொம்ப தூரத்திலே இருப்பவன், தேவதைகளுக்கே ரொம்ப தூரத்திலே இருப்பவன் என்று பார்த்தோம். அதனால இந்த பரமபதம் என்பது ரொம்ப தூரத்திலே இருப்பது, நம்மாலே எளிதிலே போய் அடைந்து விட முடியாது. அதனாலே அது கழிந்தது. அதை நாம் பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் இங்கே பற்ற முடியாது. அடுத்தது வியூகம். தத் பிராயமாய் சம்சாரிகளுடைய சிறுமையாலும் பகவத் வைபவத்தாலும் கழிந்தது. வியூகம் என்ற நிலை ஷீராப்தி, இந்த திருப்பார்களிலே எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலை, அதுவும் தத் பிராயமாய், தத் பிராயம்னா அந்த பரத்வத்தை பற்றி பேசணும் முன்னாடி, அந்த பரத்வத்துக்கு சமமாக இருக்கிறது, பரத்வத்தை போலவே இருக்கிறது. அதுக்கு மேல சம்சாரிகளுடைய சிறுமையாலும் பகவத் வைபவத்தாலும் கழிந்தது. சம்சாரிகளுடைய சிறுமை, சம்சாரிகள் ரொம்ப தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அதனாலேயும் பகவத் வைபவத்தாலும் பகவானுடைய பெருமையினாலும் அதுவும் கழிந்தது. அதிலும் நாம் எளிதாக போய் எம்பெருமானை பற்றிவிட முடியாது. இல்லையே, இப்போ வியூகத்திலே சில பேர் பற்றுகிறார்களே என்று ஒரு கேள்வி வர, அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் அவரே. யாருக்கு எம்பெருமான் அந்த வியூக நிலையிலே யாருக்கு உதவி செய்கிறான் என்றால், ஆபத்து உண்டான போது பிரம்மாதிகளுக்கு ஆசிரியனீயமாதல், சனகாதிகளுக்கு காதாசிக்தமாக ஆசிரியனீயமாதல் அத்தனைரே. அங்கு யாருக்கு எம்பெருமான் சென்று அடையும்படிக்கு தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், ஆபத்து உண்டான போது, ஏதாவது ஒரு ஆபத்து வருது, அந்த சமயத்திலே பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாம் போய் எம்பெருமானிடத்தை சரணடைந்து தங்களுடைய ஆபத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த வியூகத்திலே எம்பெருமான் இருக்கிறான், திருப்பார்கடலிலே இருக்கிறான். அதுக்கு மேல சனகாதிகளுக்கு காதாசிக்தமாக, சனக்கன் முதலான 4 பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள், அவர்களுக்கு அந்த மாதிரி ரிஷிகள் போன்றவர்கள், அவர்கள் எல்லாம் போய் எப்பொழுதாவது வணங்குவதற்கு தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறான் அங்கே. அதுக்கு மேல விபவாவதாரத்தை எடுத்து காட்டுகிறார். விபவம்னா எம்பெருமானுடைய அவதாரங்கள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். விபவமும் கால விப்ரகர்ஷத்தாலே மண்டல வருஷம் போலேயாய் கழிந்தது. விபவம் எப்படிப்பட்டது? தேசத்தாலே வேறுபட்டதில்லை. எம்பெருமான் இந்த நம்முடைய பாரத தேசத்திலேயே அவதரித்திருக்கிறான், நமக்கு அருகிலேயே அவதரித்திருக்கிறான். ஆனாலும் காலத்தாலே வேறுபட்டது, காலத்தாலே தூரமாகி போய்விட்டது. ஏதோ ஒரு துவாபர யுகத்திலே, ஏதோ ஒரு திரேதா யுகத்திலே எம்பெருமான் அவதரித்தான், சத்தியுகத்திலே அவதரித்தான். அந்தந்த யுகங்களிலே அந்த அவதாரம் முடிந்து எம்பெருமான் தன்னுடைய பரமபதத்துக்கு புறப்பட்டு சென்று விட்டான். அதனாலே அந்த விபவ நிலையிலேயும் நாம் போய் சரணடைய முடியாது எம்பெருமானிடத்திலே. அதை எப்படி காட்டுகிறார்னா, மண்டல வருஷம் போலேயாய் கழிந்தது. மண்டல வருஷம்னா இந்தந்த காலத்திலே மழை பொழியும் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? இப்போ இந்த ஆடி மாசம் என்றால் அப்பொழுது சிறிது மழை பெய்யும், கார்த்திகை மாசம், மார்கழி மாசம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெய்யும் என்றெல்லாம் பார்க்கிறோம் நாம. அந்தந்த காலத்துல தான் அந்த மழை இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மழை இருக்காது. அதனாலே அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை எம்பெருமானுடைய விபவாதாரங்கள் அதுவும் நமக்கு சரணடையும்படிக்கு இல்லை என்று காட்டுகிறார். அதுக்கு மேல இந்த இடத்துல அந்தர்யாமியை பற்றி சொல்லவில்லை. ஏன்னா அந்தர்யாமி என்பது யோகிகளுக்கு என்று இருப்பது, அதுவும் பரத்வத்தை போலதான். ஏதோ ஒரு சில யோகிகள் வேணா எம்பெருமானை பார்க்கலாமே தவிர மற்ற எல்லாரும் பார்க்க முடியாது. ஆனா அதை பற்றி இங்க விளக்கவில்லை. இது இந்த நிலைகளுக்கு மேலே சரி, இந்த குறைகள் தான் இருக்கே, எப்படி நாம் எந்த நிலையிலே எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்வது என்று கேட்டுக்கொண்டு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அக்குறைகள் தீர, இந்த குறைகள் எல்லாம் தீரும்படிக்கு ஸ்வசத்தா ஸ்திதி பிரவருத்திகளும்
ஆஸ்ரித அதீனமாம்படி பண்ணிக்கொடு நிற்கிற நிலையிலே அர்ச்சாவதாரம். இப்ப எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தை விளக்குகிறார் பெரியவாசன் பிள்ளை. எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரம் எப்படிப்பட்டது? அந்த குறைகள் எல்லாம் போகும்படிக்கு, அதாவது காலத்தாலே வேறுபட்டவன் இல்லை, தேசத்தாலே வேறுபட்டவன் இல்லை, இந்த 2 குறைகளும் இல்லை. எம்பெருமான் நம்முடைய காலத்திலேயே இருக்கிறான் அர்ச்சாவதார ரூபத்திலே, அதுக்கு மேலே நம்முடைய தேசத்திலேயே இருக்கிறான், நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கிறான். அதனால 2 விதத்திலையும் குறை இல்லை. அப்படி அக்குறைகள் தீர ஸ்வசத்தா பிரவருத்திகளும், ஸ்வசத்தா ஸ்திதி பிரவருத்திகளும், தன்னுடைய சத்தை ஸ்திதி, தன்னுடைய இருப்பு, தன்னுடைய பிரவருத்திகள், தன்னுடைய செயல்கள், இதெல்லாம் ஆசிரித்த அதீனமாம்படி பண்ணிக்கொண்டு, அடியார்களுடைய அதீனத்திலே இருக்கும்படிக்கு, தன்னுடைய அடியவர்களுடைய கையை பார்த்து அவன் இருக்கும்படிக்கு தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலையிலே அர்ச்சாவதாரம், அந்த நிலைதானே அர்ச்சாவதாரம் என்ற நிலை என்று காட்டுகிறார். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் தன்னுடைய சத்தை, தன்னுடைய இருப்பு, அதுக்கு மேல தன்னுடைய பிரவருத்திகள், தன்னுடைய செயல்கள், இதெல்லாம் எப்படி தன்னுடைய அடியார்களை நம்பி இருக்கிறான் என்பதை விளக்குகிறார் மேலே. அதாவது ஆசிரிதர் உகந்த திரவிய விசேஷத்தையே திருமேனியாக கொண்டு நிற்கையும், அடியார்கள் அவனுக்கு எந்த ஒரு வஸ்துவை கொண்டு அவனுடைய திருமேனியை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வஸ்துவிலேயே தனக்கு திருமேனியை அமைத்துக் கொள்கிறான் எம்பெருமான். இப்போ ஒரு சிலர் அவனுடைய திருமேனியை மரத்தாலே அனுபவிக்க வேண்டும், மரத்தாலே செய்த திருமேனியை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்காக அவன் அந்த தாரு பிரம்மமாக இருக்கிறான், எம்பெருமான் தாரு பிம்பமாக இருக்கிறான். இப்போ சிலர் உலோகங்களாலே அவனுடைய திருமேனி செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனாலே அந்த உலோகங்களாலே செய்யப்பட்ட திருமேனியை கொண்டிருக்கிறான். இப்ப கல்லாலே செய்யப்பட்ட திருமேனியை கொண்டிருக்க வேண்டும் என்று அடியார்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்படியே அவன் சேவை சாதிக்கிறான். அதனையே சயன திருக்கோலமாக ஆசைப்படுகிறார்கள், நின்ற திருக்கோலமாக ஆசைப்படுகிறார்கள். அடியார்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, எந்த விதத்திலே ஆசைப்படுகிறார்களோ அப்படி அவன் திருமேனியை கொண்டிருக்கிறான். அதுக்கு மேல ரொம்ப ஆச்சரியமாக இந்த இடத்துல கிரகாட்சியை எடுத்து ரொம்ப அழகாக விளக்குகிறார். தன் கிரகத்தில் ஒரு பிரதேசத்திலே திருப்பள்ளியறையாக்கி இங்கே எழுந்தருளியிருக்க வேணும் என்றால் அங்கே எழுந்தருளியிருக்கையும். அதுக்கு மேல எம்பெருமானுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா, தன்னுடைய கிரகத்திலே, இப்ப அடியேன் இருக்கேன், இப்ப என்னுடைய கிரகத்திலே ஒரு இடத்தை நான் இதுதான் எம்பெருமானுடைய சந்நிதி திருப்பள்ளியறை என்று ஒரே ஒரு மூலையில வச்சுக்கலாம், ஒரு அறையில, இந்த அறையில இதுதான் எம்பெருமானுடைய சந்நிதி என்று நாம் வைத்து விட்டோம் என்றால் எம்பெருமான் கேள்வி கேட்காமல் அதை ஏற்றுக்கொள்கிறான். இந்த அடியவன் இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்நிதியை நிர்மாணிக்கிறான் தன்னுடைய கிரகத்திலே. இப்ப எம்பெருமான் சந்நிதிகளிலே திவ்ய தேசங்களிலே இருக்கிறதை கூட விட்டுட்டார். அந்த சந்நிதியிலே இருக்கும் பொழுது திவ்ய தேசத்திலே இருந்தாலாவது ஏதாவது ஆகமம் இருக்கு, அங்கங்கே ஒரு கிரமங்கள் இருக்கு, பரிசாரகர்னு ஒருத்தர் இருப்பார், தளிகை பண்றவர்னு ஒருத்தர் இருப்பார், அர்ச்சகர் என்று ஒருத்தர் இருப்பார், நாதஸ்வரம் வாசிக்க இருப்பா, அதுக்கப்புறம் இப்படி அத்தியாயனம் பண்ணக்கூடியவர்கள், அத்தியாபகர்கள் இருப்பார்கள், இப்படி பல கைங்கரியவர்கள் இருப்பார். அந்த நிலை கூட உயர்ந்த நிலைன்னு வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய கிரகத்திலே எம்பெருமான் அர்ச்சையாக எழுந்தருளி இருக்கிறானே, ஒரு ஸ்ரீமூர்த்தியாகவோ சாலக்கிராம பெருமாளாகவோ இல்லை என்றால் விக்கிரக பெருமாளாகவோ எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே, அந்த நிலையை பற்றி இங்கே ரொம்ப உயர்வாக எடுத்து காட்டுகிறார். தன்னுடைய கிரகத்திலே ஒரு பிரதேசத்திலே திருப்பள்ளி அறையாக்கி, திருப்பள்ளி அறைன்னா எம்பெருமானுடைய சந்நிதின்னு அர்த்தம். இப்ப எம்பெருமானுடைய சந்நிதியாக இதை ஒரு இடத்தை நாம் ஏற்பாடு செய்து இங்கே எழுந்தருளி இருக்க வேணும். அப்படி கூட நம்ம பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறது இல்லை. ஏதோ எம்பெருமானை நம்ம கிரகத்திலே எழுந்தருள் பண்ணி விடுகிறோம். எம்பெருமானத்துல எத்தனை பேர் பிரார்த்திக்கிறார்கள், சுவாமி தேவரீர் இங்கே எழுந்தருளி இருக்க வேணும் என்று முதல்ல பிரதிஷ்டை பண்ணும்போது ஏதாவது பிரார்த்திக்கிறார்களான்னு தெரியல. அப்படி கேட்காமலே கூட இருந்தாலும் கூட எம்பெருமான் உகந்து இவனுக்காக நாம் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று இங்கே எழுந்தருளி இருக்கையும், அதுக்கு மேல திருமஞ்சனம் பண்ணி அருள வேணும், அமுது செய்து அருள வேணும் என்றால் அப்போது அமுது செய்து அருளுகையும். இப்போ இன்னைக்கு நாம் காலையில கேட்கிறோம் பெருமாளிடத்துல, திருவாரதனம் கண்டருள வேணும், ஆச்சாரியன் திருக்கைகளால் திருவாரதனம் செய்கிறேன், எம்பெருமான் திருவுள்ள முகந்து ஏற்றுக்கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நாம எம்பெருமானுக்கு திருவாரதனம் பண்றோம். அப்படி திருவாரதனம் பண்ணும் பொழுது எம்பெருமான் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறான். இப்ப நான் திருமஞ்சனம் பண்ண போகிறேன் என்று சொல்லி எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் சமர்ப்பிக்கிறோம், அதையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். நாம் எப்பொழுது சமர்ப்பிக்கிறோமோ அப்பொழுது ஏற்றுக்கொள்கிறான். இப்ப தளிகை சமர்ப்பிக்கிறோம் எம்பெருமானுக்கு, அடியேன் மேவி அமர்கின்ற அமுது செய்தருள வேணும் அப்படின்னு பாசுரங்களை எல்லாம் சொல்லிட்டு, கூடாரவில் சேர் கறவைகள் பின் சென்று எப்படி பாசுரங்களை எல்லாம் சேவித்து எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்கிறான். இப்படி நாம் எந்தெந்த சமயத்திலே எதையெல்லாம் எம்பெருமானுக்கு செய்ய நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். அதுக்கு மேல அவற்றை இவன் அனாதரிக்கும் போது தானும் அனாதரிக்கையும். இப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு காலையில அடியனுக்கு திருவாரதனம் பண்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. வழக்கமா 8 மணிக்கு பண்ணுவேன்னா இன்னைக்கு 11:30 மணிக்கு பண்றேன், இல்ல 12 மணிக்கு பண்றேன்.
அப்போ அடியனுக்கு எவ்வளவு அதுல அனாதரம் ஏற்பட்டதோ ஏதோ ஒரு காரணத்தினால எம்பெருமானுடைய திருவாரதம் தள்ளி போயிடுது. அதனால எம்பெருமான் என்ன நினைக்கிறான், சரி அவனுக்கு இன்னைக்கு ஏதோ காரணத்தினாலே பண்ண முடியல, அதான் நாமும் அதை அனாதரித்து இருப்போம், நாமும் அவனை இப்பொழுது நிர்பந்திக்க வேண்டாம், அவன் எப்பொழுது நமக்கு வந்து திருவாராதனம் பண்ணுகிறானோ அப்பொழுது பண்ணட்டும் என்று எம்பெருமானும் அதை அனாதரிக்கிறான். நாம் எதை அனாதரிக்கிறோமோ அதை அவனும் அப்பொழுது அனாதரித்திருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அதுக்கு மேலே அவதாரங்களில் போலே அஜகத் சுபாவனாய். அஜகத் சுபாவன்னா என்ன? விடாமல் ஒரு செயலை முயற்சி செய்து கொண்டே இருப்பது. அது அவதாரங்களிலே எம்பெருமான் செய்கிறான். எத்தனையோ கண்ணனாக பல செயல்களை செய்கிறான், அதுக்கு மேல ராமனாக பல செயல்களை செய்கிறான், வராக அவதாரம் செய்கிறான், நரசிம்ம அவதாரம் செய்கிறான். இப்படி செய்யக்கூடிய இந்த குணத்துக்கு அஜகத் சுபாவம் என்று பெயர். விடாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, தன்னுடைய செயலை பார்த்து கொண்டே இருப்பது. அதே போல இங்கேயும் இப்படியெல்லாம் இருக்கிறானே, நம்முடைய கையை எதிர்பார்த்திருக்கிறானே, அவன் ஒருவேளை அவனுக்கு சக்தி இல்லையோ என்று நாம் நினைத்திடக்கூடாது. அவன் எப்பொழுதும் தன்னுடைய சக்தியை கொண்டே இருக்கிறான். அதுக்கு மேல ஆசிரியருக்கு அபிமத பலப்பிரதானம் பண்ணுகைக்கும், அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அந்த பலனை கொடுப்பதற்கும் ஆஸ்ரேனியன் ஆகைக்கும் உண்டான ஞான சக்தி ஆதிகளோடே கூட ஆஸ்ரித பராதீனனாகையா ஆகையுமாயிரே இருப்பது. அப்படி ஆஸ்ரயனியன் ஆகைக்கும் உண்டான, அதாவது எம்பெருமானிடத்திலே நாம் போய் சரணடைந்து அவனிடத்திலே நாம் பிரார்த்தித்துக் கொண்டு நம்முடைய காரியங்களை செயல்படுத்திக் கொள்வதற்கு தேவையான ஞானம் சக்தி முதலியவர்களை கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட குணங்களோட தான் அவன் இருக்கான். இப்படி இங்க கிரகத்திலே வந்து எழுந்தருளி இருக்கிறானே, அவனுக்கு சக்தி இல்லையோன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, ஞானம் இல்லையோன்னு நினைச்சிடக்கூடாது. அவனுக்கு எல்லா ஞானமும் இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு. நமக்காக அடியார்களுக்காக அவன் அப்படி வந்து இருக்கிறானே தவிர மற்ற விஷயம் இல்லை. அப்படியெல்லாம் குணங்களோட கூட ஆசிரித பராதீனனுமாய் இருப்பது. அடியார்களுக்கு பராதீனனாக, அடியார்கள் விஷயத்திலே அவன் அடிமைப்பட்டு இருக்கிறான். அடியார்களிடத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பேர் அன்பினாலே அவர்களுடைய அதீனத்திலே தன்னை அமைத்துக் கொள்கிறான். அதாவது ஒரு பெரிய அதிகாரி தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டார் என்றால் அது எவ்வளவு பெரிய குணம் அது. அதே போல எம்பெருமான் பரம சக்தியை, பெரிய சக்தியை உடையவன், தன்னுடைய சக்திகளை எல்லாம் குறைத்து கொண்டு இந்த இடத்துல சக்தி இல்லாதவனை போல இருக்கான். அதனால சக்தி இல்லை என்று இல்லை, எல்லா சக்தியும் இருக்கு. அவனுக்கு சக்தி இருப்பதனால்தான் நம்மை அவன் ரட்சிக்கிறான். அப்படி ஆனால் தன்னுடைய அடியவர்களுக்காக வைத்துக் கொண்டு இருக்கிறான். ஆகையாலே அர்ச்சாவதாரத்தை ஆய்த்து இவர் ஆஸ்ரயனிய ஸ்தலமாக நினைத்திருப்பது. அதனாலதான் ஆழ்வார் இது திருமங்கை ஆழ்வாரை சொன்னது எல்லா ஆழ்வார்களுக்கும் பொருந்தும். அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே அவ்வளவு ஈடுபட்டு இருந்தார்கள். எப்பொழுதும் அந்த அர்ச்சாவதார எம்பெருமானே நமக்கு ஆஸ்ரயனிய ஸ்தலம் தான் நாம் போய் சென்று அந்த எம்பெருமானை அடிபணிவதற்கு தகுந்ததான இடம் என்று அர்த்தம். அப்படியாக இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அது முக்கியமா இந்த திருமங்கை ஆழ்வார் அப்படித்தான் நினைத்திருக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org